இனிய திருமண 38வது ஆண்டு எங்களுடைய ஆர் சங்கர் என்கிற BSL ராஜா, என் மனைவி ஆர் சந்திரகலா. இது 38வது ஆண்டு திருமண நாள். நாங்கள் தம்பதியாக வாழ்ந்து வருகிறோம். எனக்கு 2 குழந்தைகள் கடவுள் அருமையாக கொடுத்தார். என் மனைவியும் எனக்கு நல்ல மனைவியாக அமைத்தார் இறைவன். நான் திருமணமாகி பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டேன். என் மனைவி கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டார். வாழ்க்கையில வருத்தப்படல. கணவர் ரொம்ப கஷ்டப்படுறார். அவரு காலையில போனார்னா ராத்திரி வருவார். அந்த கஷ்டத்திலும் அவள் ஒரு நாள் வருஷப்பர் பதுவம் எங்க அம்மா இருக்கிறாங்க, புறம் வாங்கி கொடுத்தா அண்ணா பொழுது நடந்தது. அப்படி ஒரு காலகட்டத்தில் அவள் என்னுடன் வாழ்ந்தவள், என் கஷ்டத்தில் பங்கு கொண்டவள். இதுவரை அவளுக்கென்று எனக்கு எதுவும் வேண்டும் கேட்டதில்லை. ஆனால் எனக்கு அப்படி ஒரு பெரிய கஷ்டம். காலையில போவேன், கறி நெய்வேன், 9 மணிக்கெல்லாம் வேலைக்கு போவேன். இரவு 12-1 மணி ஆகும். அதை முடிச்சுட்டு நான் எப்போ தூங்குவேன், எப்போ முடிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது. என் மகள் பிறந்தால் பிறகு என் மகன் பிறந்தான். என் 2 குழந்தைகளுக்கு நான் திருப்போரூர் முருகப்பெருமானிடம் போய் பெரிய கஷ்டங்கள் பட்டேன். நான் வாழ்க்கையில சம்பளம் வாங்கி 100 ரூபாய் தான் மிச்சம். அந்த 100 ரூபாய் எடுத்துக்கொண்டு போயிட்டு அந்த முருகப்பெருமானிட என் மனைவி, என் 2 குழந்தைய மடியில வச்சுக்கின்னு காதுல செப்பு கம்பி தான் குத்தினேன். அப்போதான் நான் அந்த முருகப்பெருமானாண்ட கண்ணீர் விட்டு அழுதேன். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே முருகா, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடையாதா? நான் திருக்கோயிலிருந்து என் அலுவலகத்தில் வந்தவுடனே எனக்கு அதிகாரி, உன்னை அசோக் நகரில் மாற்றப்பட்டோம் என்று சொன்னார்கள். வருத்தப்பட்ட, முருகா உன் சன்னதிக்கு வந்ததுக்கு எனக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தியா அப்படின்னு. அன்று முதல் 93 இன்று வரை என் வாழ்க்கையில் நல்ல சீரும் சிறப்புமாக இருக்கிறேன். என் மகள் 2015 அவளுக்கு எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்தேன், கிடைக்கல. காரணீஸ்வர் கோயில் வாசலிருந்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கண்ணீர் விட்டேன். எனக்கு ஒரு நல்ல மருமகனை கொடுத்தார் காரணீஸ்வரர். அதே போல என் வாழ்க்கையில நான் தரிநெய்யும் போது என் அண்ணன், நீ என் கூட கோயிலுக்கு வாடா அப்படின்னு சொன்னாரு மகா சிவராத்திரி அன்று. அப்போ நான் தரிநெச்சிட்டு இருக்கிறேன். மறுநாள் காலையில எனக்கு தொலைபேசியிலிருந்து அழைப்பு வருது. இதற்கு காரணம் என் அண்ணன். அவர்தான் என்னை அரசாங்க உத்தியோகத்தில் சேருவதற்கு பணி செய்தார். என் அண்ணன் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு சிறப்பா இருந்திருக்க மாட்டேன். அதே போல எனக்கு நல்ல மருமகன் கிடைச்சார். 2018 எனக்கு நல்ல மருமகள் கிடைக்கிறா. என் மனைவிக்கு மனசுல ரொம்ப குறையா இருந்தது. எல்லாரும் சொந்த வீடா இருக்கிறாங்க, ஆனா நமக்கு மட்டும் சொந்த வீடு இல்லையே. என் மனசுல என்னன்னாக்கா, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது என்பதற்காக அவங்க கேட்கறதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன். எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாடு என்னன்னா, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது என்பதற்காக அவர்கள் என்ன கேட்கிறாங்களோ அத்தனையும் நான் வாங்கி கொடுத்தேன். யாரிடம் போய் அவங்க
தஞ்சம் அடையக்கூடாது. அதே போல என் மனைவி அவ கஷ்ட காலத்தில் யாருகிட்டயும் போய் எனக்கு ஒரு 10 ரூபாய் வேணும் கேட்டதில்லை. நான் என்ன கஷ்டப்படுறேன் என் கஷ்டத்தோடு அவ எனக்கு பங்கு கொண்டா. அது மட்டும் இல்லை, என் அம்மாவுக்கு பிறகு எனக்கு 4 அறுவை சிகிச்சை நடந்தது. அவ எனக்கு தாயா இருந்து மனைவியா இருந்து என்னை இன்னைக்கு ஆளாக்கி இன்னைக்கு நடமாட வச்சிருக்கிறா. என் தாய் தந்தையர் செய்த புண்ணியம் எனக்கு. அதுதான் அவ எனக்கு மனைவியா கிடைச்சா. என் மகன் அவன் வாழ்க்கையில இன்னைக்கு சம்பாதித்து மகனும் மருமகளும் இன்னைக்கு ஒரு சொந்த வீடை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு என் மனைவிக்கு பெரிய மகிழ்ச்சி. என் வாழ்க்கையில இது பெரிய ஒரு இன்பமான நிகழ்ச்சியா இருக்குது. இந்த பிறந்த நாள் ஏன் சொல்றேன்னா, மன்னிக்கணும், இந்த திருமண நாள்ல 38வது ஆண்டு திருமண நாள்ல எங்களுடைய வாழ்க்கையில நாங்க என்ன கஷ்டப்பட்டோம் என்பதை பத்தி தாங்க நான் இந்த பதிவுல நான் போடுறேன். அதே போல நான் மாமியாரை பார்த்ததில்லை. பத்மாவதி அம்மா அவங்க எங்க ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த குடும்பத்துல ஜம்புலிங்கம் அவர்களும் ராஜேஸ்வரி அம்மா அவர்களும் ராமகோட்டி அவர்களும் சபிதா அவர்களும் செத்து போனவங்களோட கூட சேர்க்க கூடாது மரகதவண்ணன் அவர்களும் புவனேஸ்வரி அம்மா இவங்கெல்லாம் எங்களுக்கு இன்று ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் அதே போல விஷாலட்சுமி அம்மா அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த பதிவை ஏன் நான் இன்னைக்கு போடுறேன்னாக்கா, இது ஒரு மாற்றமா என் மகன் இதை அவன் கடைபிடிப்பான். அவன் வாழ்க்கையில மென்மேலும் சிறப்படைய வேண்டும். எனக்கு கடவுள் 2 குழந்தைங்களை கொடுத்துக்கிறாங்க. அருமையான குழந்தை, ஒரு மகன் மகள் மருமகன், அழகான 2 பேத்தி, அழகான சம்பந்தி, அதே போல மகன் மருமகன், அழகான மருமகள், அழகான மகன் கொடுத்துக்கிறாங்க. நான் வளர்த்த என் கல்யாணி, என்னுடைய கிஷோர் பேர, இவங்கெல்லாம் சீரும் சிறப்புமா வளரணும். என் அண்ணனுடைய ஆசீர்வாதத்துல, என் அண்ணியுடைய ஆசீர்வாதத்துல நாங்க நல்லா சிறப்பாக இருக்கிறோம். எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் உடலில் உபாதைகள் இருக்கு. நான் கடவுளை, நான் காரணீஸ்வரரை வணங்குகிறவன், திருப்பூர் முருகனை வணங்குகின்றவன், நாராயணனை வணங்குகின்றவன். இவங்கெல்லாம் தான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் இனிமேலும் மாற்றத்தை கொடுப்பார்கள். எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் இறைவன் அனைத்தும் கொடுத்துட்டார். நல்ல இல்லற வாழ்க்கை, நல்ல மகன் மருமகள், மகள் மருமகன் பேத்திலாம் கொடுத்துட்டான். என்னுடைய மிஞ்சி இருக்கின்ற காலம் பொதுநல வாழ்க்கை தான். நான் முழுமையாக என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். அதற்கு இறைவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். என் தாய் தந்தையர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு, காரணீஸ்வர சுவர்ணாம்பி அருளோடு, திருப்பூர் முருகன் அருளோடு, நாராயணோட அருளோடு, அனைவருடைய ஆசீர்வாதங்கள் என் மனைவிக்கும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் இறைவன் கொடுக்க வேண்டும். இந்த 38வது திருமண நாளில் நான் அனைவரும், நானும் என் மனைவியை வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.